அன்பின் தகப்பனையும் நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஏசப்பா, அந்த அருமையான இந்த காலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் வாலிபர் கொடிய தேவன் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த காலை வேளையில் நீர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. உங்களுடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய பிரசன்னம் மாத்திரம் இந்த இடத்தை ஆளுகை செய்யட்டும். ஆண்டவரே, நம்முடைய மகிமை இந்த இடத்துல வெளிப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சோதரன் தகப்பனே, பாடல் பகுதியை ஆராதனை வேலை கத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெப பகுதியை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசுவீராக. உடைய நாமத்தை கத்து நீர் மகிமைப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு வாரும். தடையெல்லாம் கத்து நீர் மாற்றி போடுவீராக. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும், நீர் வெளிப்படும். இந்த நாள் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த நாள் கத்திர எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தாரோம். வருகிற ஒவ்வொரு பேரையும் நீர் ஆசீர்வாதத்தை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துங்க. எல்லா தடைகள் எல்லாம் இயேசுவி நாமத்தில் அகன்று போக வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவாதி தேவன் இந்த இடத்துல இது மகிமைப்படுகிறது. காயமுக்கு ஸ்தோத்திரம். நாமத்தை உயர்த்த உயர்த்த பாடி துதிக்க துதிக்க கத்திரங்களோடு கூட நீர் இடைப்படுகிறது. காயமுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பேன் என்கிறதான பாடல். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து, பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசமடைவேன், பரவசமடைவேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நீதி தேவன் வெற்றி வேந்தன், அமைதியின் மன்னன். நீதி தேவன் வெற்றி வேந்தன், அமைதியின் மன்னன். நினைத்து நினைத்து துதித்து துதித்து, நினைத்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைவேன், நிம்மதி அடைவேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின் தொடர்வேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின்
நம்ம எல்லாரும் கண்களை மூடி தேவாதி தேவனை நோக்கி பார்த்து நம்ம எல்லாரும் அவர் துதிக்க போகிறோம். ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான இந்த காலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அனாதி தேவனே நாங்கள் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அருமையான இந்த வேளையில் அப்பா நாங்களும் உயர்த்துகிறோம் 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 உயர்த்துகிறோம். அன்பின் தெய்வமே, அன்பின் தெய்வமே, அநாதி ஸ்நேகத்தினால எங்களை நேசித்தவர் உண்மை நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் எங்களுக்காக அந்த உலகத்துக்கு கடந்து வந்து ரத்தத்தை நீர் சிந்தி ஆண்டவர் இந்த ரத்தத்தினால எங்களுக்கு ஒரு மீட்பை அருளி 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்த தேவனே உண்மை நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம். உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே உண்மை உயர்த்துகிறோம். அப்பா இயேசுவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அநாதி தேவனே, அநாதி தேவனே, அப்பா உமக்கு நன்றி. ஆண்டவரே இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்ம தேவன். அவர் மரண பரியந்தம் நம்மை நடத்துகிறவர். நீர் உயிரோடு கூட எழுந்து எங்களை ஹல்லேலூயா எங்களை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கிறவர். உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை ஆண்டவரே எங்களுக்குள்ளே நீர் வெளிப்படுத்துகிறீர். அப்பா இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ளவர், சதா காலமும் எங்களோடு கூட இருக்கிறவர், சதா காலமும் நீர் எங்களோடு கூட இருக்கிற தேவனே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அப்பா ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அநாதி தேவனு நடைக்கலமே, அவன் நித்திய புயங்களுன் ஆதாரமே. அநாதி தேவனு நடைக்கலமே, அவன் நித்திய புயங்களுன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் நடைக்கலமே, அவன் நித்திய புயங்களுன் ஆதாரமே. அநாதி தேவனும் நடைக்கலமே, ஆதாரமே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தீபன்பே. ஆமென். காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தீபன்பே. இவன் நான் தீரத்துள்ளயம் காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். ஆமென். நடத்திடுவார். அநாதி தேவனும் நடைக்கலமே, அவன் நித்தியம் ஆதாரமே. கானக பாதை காரிருளில் தூய தீப ஒளியே. கானக பாதை காரிருளில் தூய தீப ஒளியே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீரூற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமதாமே. மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார்.
இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த அநாதி தேவன் மரண பரியந்தம் எங்களை நடத்துகிறவர், சதா காலமும் எங்களோடு கூட இருக்கிறவர். உயிரத்திலிருந்து ஆண்டவரே சொன்னீரப்பா, இந்த உலகத்தில் சதா காலமும் நான் உங்களோடு கூட இருப்பேன் சொன்னவரே. ஆண்டவரே உண்மை நாங்கள் நன்றியோடு கூட உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். என் நல்ல தேவனாய் ஆண்டவரே உம்முடைய அநாதி சிநேகத்தினால எங்களை நேசித்து ஆண்டவரே உம்முடைய அன்பினால எங்களை அணைத்து கொண்ட தேவனே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நிலையில்லாத உலகத்திலே ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆண்டவரே தெரிந்தெடுத்து ஆண்டவரே எங்களை நிலை நிறுத்தினவர், ஆண்டவர் எங்களோடு கூட இருந்து நடத்துகிறவர். உண்மை நாங்கள் நன்றியோடு கூட உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க ஆமே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நிலையில்லாத உலகத்திலே அலைந்தேனையா, நிகரில்லாத இயேசுவே அணைத்து கொண்டீரே. நிலையில்லாத உலகத்திலே அலைந்தேனையா, நிகரில்லாத இயேசுவே என்னை அணைத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது. ஆமென் ஆமென். உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. ஆண்டவரே உம்மை நாங்கள் நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய அன்பை நினைத்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்முடைய அன்பை நினைத்து நாங்கள் துதிக்கிறோம். எங்களை மீட்டு கொண்டவர் ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்பை எண்ணி நாங்கள் துதிக்கிறோம். உம்முடைய அநாதி சிநேகத்தினாலே எங்களை நேசித்து உம்முடைய காருண்யத்தினால ஆண்டவரே எங்களை இழுத்து கொண்ட தேவனே. ஆண்டவரே உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாய் மாற்றும் ஆண்டவரே. சோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கிருபை என்னை பெரியவனாய் மாற்றும். அதற்காக நாங்கள் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான இந்த காலை வேளையில ஆண்டவரே நீர் எங்களோடு கூட எங்கள் மத்தியில ஆண்டவரே நீர் இடைப்பட்டு கொண்டுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை உயர்த்த உயர்த்த ஆண்டவரே இந்த ஸ்தானத்தில் நீர் இருந்து ஆண்டவரே எங்களோடு கூட நீர் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நாம் வெளியின்ற சில காரியங்களுக்காக நாம் தேவனை நோக்கி பார்த்து நாம் ஜெபம் பண்ணுவோம். நாம் எல்லாரும் கண்களை மூடி நாம் தேவாதி தேவனை நோக்கி பார்த்து ஸ்தோத்திரம். நம்முடைய தேசத்துக்காக, நம்முடைய தேசத்தின் ரட்சிப்புக்காக, நம்முடைய தேசத்தில் கர்த்தர் நல்ல ஒரு ரட்சிப்பை தேவன் கட்டளையிடணும். நம்முடைய ஜனங்களை தேவன் ரட்சிக்கும்படியா எத்தனையோ பேர் மூட நம்பிக்கையினால எத்தனையோ பேர் தவறான காரியங்களை செய்கிறதை நம்ம பார்க்கிறோம்.
கத்தர் அப்படிப்பட்ட ஜனங்களை கத்தர் ரட்சிக்கும்படியாக நம்ம எல்லாரும் அவரை நோக்கி பார்த்து நம்ம ஜெபம் நம்ம ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உண்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசத்தின் ரட்சிப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களில் எங்கள் தேசத்தில் எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவரே மூட நம்பிக்கையினால தவறான காரியங்களை ஆண்டவரே செய்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே சோதரன், நீர் ஒரு அன்பு உள்ள தேவம். ஆண்டவரே, நீ ஜனங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர். அவர்களுக்காக ஆண்டவரே 3ஆம் நாளிலே நீர் உயிரோடு கூட எழுந்த தெய்வம் அப்பா. அந்த தேவாதி தேவன் எங்க தேசத்தை நீர் ரட்சிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். 144 கோடி ஜனங்களையும் கர்த்தர் நீர் சந்திக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீரே ஜீவனுள்ள தேவன். ஆண்டவரே சோதரன் தகப்பனே, ஆண்டவரே சோதரன், இந்த உலகத்தை நீர் படைத்து இந்த ஜனங்களை நீர் படைத்து ஆண்டவரே இந்த ஜனங்கள் உண்மை அறிந்து கொள்ளும்படியான மனக்கண்களை கத்தர் திறந்தருள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சோதரம் அப்பா. ஆண்டவரே சோதர, எத்தனையோ இடங்கள், கிராமங்கள்ல, பட்டணங்கள்ல ஆண்டவரே சோதர உடைய சுவிசேஷங்கள் அறிவிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆண்டவரே, ஆண்டவரே இந்த சுவிசேஷங்கள் மூலமாக கத்தருங்க இந்திய தேசத்தின் ஜனங்களை கத்தர் நீங்க ரட்சிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே சோதர, சகல சிருஷ்டிகளும் ஆண்டவரே எங்க தேசத்தில் உள்ளவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக ஆண்டவரே சோத்திரம் அப்பா. ஆண்டவரே ரத்தத்தினால மீட்படையும்படியாக கர்த்தருங்க தேசத்தை நீ ரட்சிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ரட்சிப்பு இலவசமானது. ஆண்டவரே, இயேசுவால என்று வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லைன்னு வேதம் சொல்லுகிறது. நீரே ரத்தம் சிந்தினவர், அந்த ரத்தத்தினால நீர் மீட்பை கொடுக்கிறவர், அந்த ரத்தத்தினால பாவத்தை சுத்திகரிக்கிறவர். ஆண்டவரே, அந்த ரத்தத்தினால மனிதனுக்கு ஒரு புதிய ஒரு வாழ்வை கொடுக்கிற ஒரு தெய்வம். எங்க தேசத்தில் அந்த ரட்சிப்பு ஆண்டவரை வெளிப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய இரக்கம் வெளிப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய தயவு வெளிப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சோதரம், உம்முடைய அநாதி ஸ்நேகத்தினால கர்த்தருங்க தேசத்தை நீ ரட்சிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா சோதரம், பாவிகளை நேசிக்கிறவர், பாவத்தை வெறுக்கிற தேவா. ஆண்டவரே, அந்த தேவன் ஆண்டவரே எங்க இந்திய தேசத்தின் ஜனங்களை கர்த்தர் ரட்சிப்பீராக. ஆண்டவரே, ஆண்டவரே எத்தனை ஜனங்கள் முரட்டாட்டமாக இருதயம் கடினத்தோடு இருந்தாலும் கர்த்தாவே ஆண்டவரே கடினமான இருதயம், கல்லான இருதயம் சதையான இருதயமாய் மாறுவதாக. ஆண்டவரே, ஆளுகிற தலைவர்கள் ரட்சிக்கப்படணும், ஆளுகிற தலைவர்கள் மனம் திரும்பணும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்க தேசத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் கர்த்தர் ரட்சிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் பலத்த காரியங்களை உடைய வல்லமையை கர்த்தருங்க தேசத்துல நீர் வெளிப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உடைய ரட்சிப்பு யாவருக்கும் உரியது. ஆண்டவரே, அது இலவசமானது. ஆண்டவரே, இந்த ரட்சிப்பை எங்க தேசத்தின் ஜனங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் நீர் உதவி செய்கிறதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சுவிசேஷம் அறிவிக்கிற இடத்துல ஜனங்கள் திரளாய் ரட்சிக்கப்படுவார்களாக. உடைய நாமத்தின் வல்லமை எங்க தேசத்துல ஆண்டவரே வெளிப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருங்க தேசத்தை நீர் நேசிக்கிறீர், நீர் ஆசீர்வதிக்கிறீர், நீர் ரட்சிப்பீராக. உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டு நம்முடைய தேசத்தை தேவன் ரட்சிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்முடைய தேசத்தில் ஸ்தோத்திரம் இருக்கிற எல்லா விதமான போதைப் பொருட்களுக்காக நம்ம எல்லாம் ஜெபம் போகிற மதுபான கடைகள் அடைக்கும்படியான காரியங்களை கர்த்தர் செய்யும்படியாக ஸ்தோத்திரம். அநேக குற்ற சம்பவங்கள்லாம் ஸ்தோத்திரம் கர்த்தர் முற்றிலுமாய் மாற்றும்படியாக இதற்காக நம்ம ஜெபமா. இந்த போதைப் பொருட்கள் எத்தனையோ இடத்துல கொலை சம்பவங்கள் நடக்குது, பாலியல் பலாத்காரங்கள் நடக்குது, விபத்துகள் ஏற்படுகிறது, எத்தனையோ உயிர்கள் மரணம் அடைகிற. கர்த்தர் இப்படிப்பட்டான காரியத்திலிருந்து தேவன் நம்முடைய தேசத்தை காப்பாற்றும்படியாக இவை எல்லாம் போதைப் பொருட்கள், போதை மாத்திரை பயன்படுத்துறாங்க, போதை ஊசி போடுறாங்க, கஞ்சா பழக்கத்தை பயன்படுத்துறாங்க, மதுபானத்தை அருந்துறாங்க. கர்த்தர் இப்படிப்பட்டான வாலிபர்களை, சிறு பிள்ளைகளை ஸ்தோத்திரம் பெரியவர்களை கர்த்தர் ரட்சிக்கும்படியாக நம்முடைய தேசத்தில் இப்படிப்பட்டான காரியங்கள் அகன்று போகும்படியாக குற்ற சம்பவங்கள் முற்றிலுமாய் குறைய கர்த்தர் உதவி செய்யும்படியாக தேவனுடைய அனுக்கிரகம் கிடைக்கும்படியாக ஸ்தோத்திரம். இதற்காக நம் ஜெபம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, போதை பொருட்களுக்கு அடிமைப்பட்ட ஒவ்வொரு வாலிபர்களையும் கர்த்தர் இந்த நாளிலே நீர் விடுதலையாக்குவீராக. குமாரன் விடுதலையாக்கினால் அவர்கள் மெய்யாகவே விடுதலை ஆவார்கள். ஆண்டவரே உடைய வார்த்தையை அனுப்பி நீர் குணமாக்குகிறவர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே மனம் திரும்புவதற்கு ஏற்றதான ஒரு இருதயமாய் கர்த்தர் நீர் கொடுப்பீராக. இப்படிப்பட்ட வாலிபர்களை கர்த்தர் நீர் விடுதலையாக்குவீராக, பெரியவர்களை விடுதலையாக்குவீராக. எத்தனையோ பெண் பிள்ளைகளுக்கு கூட இப்படிப்பட்டான போதை பொருட்களுக்கு, போதை ஊசிகளுக்கு, ஆண்டவரே கஞ்சா பழக்கத்துக்கு, ஆண்டவரே மதுபானத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பேரையும் இயேசுவின் நாமத்தினால் விடுதலையாக்குவீராக, விடுதலையாக்குவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா.
அவர்கள் மனம் திரும்பினால் ஆண்டவர் இவை எல்லாம் முற்றிலுமாய் அழிக்கப்படும். ஆண்டவரே ஸ்தோத்திர, கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. எங்க தேசத்துல நீர் உதவி செய்வீராக. இதனால எத்தனை ஆண்டவரே சரீரங்கள் அழிக்கப்படுகிறது, எத்தனை இடத்துல குற்ற சம்பவம் நடக்குது, பாலியல் பலாத்காரம் நடந்து கொண்டு இருக்கிறது, எத்தனை பெண் பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறாங்க, மதுபானத்தினால் எத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்படுகிறது, எத்தனை குடும்பங்கள் வறுமையில் இருக்குது ஆண்டவரே, எத்தனை பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறாங்க ஆண்டவரே, எத்தனை கொலை சம்பவங்கள் நடக்குது, விபத்து இதனால் நடக்குது. கர்த்தர் முற்றிலுமாய் இவைகளை தேவனீர் அழித்து போட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் மனம் இறங்கி கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. நீர் மனம் இறங்கி கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. நாங்கள் உங்க இடத்துல கேட்கிறோம், தேவாதி தேவன் நீர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே எல்லாம் முற்றிலுமாய் அழித்து போடுங்க. இதை பயன்படுத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ரட்சிங்க, விடுதலையாக்குங்க. சரீரத்தில் ஒரு விடுதலை, ஆத்மாவில் ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. சோத்திர இருதயத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும், சிந்தையில் ஒரு விடுதலை உண்டாகட்டும். அந்த எண்ணங்கள் வராத பாரு கர்த்தர் அவை எல்லாம் முற்றிலுமாய் தேவனீர் அழித்து போட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அதை விற்கிறவர்கள் ஆண்டவரே சட்டத்துக்கு முன்பாய் தண்டிக்கப்பட வேண்டும். ஆண்டவரே குற்றங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவரே சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும். அரசாங்க நடவடிக்கை எடுக்கணும். கர்த்தருடைய கரம் இதில் வெளிப்படட்டும். ஆண்டவரே ஆண்டவரே ஆளுகை செய்கிறவர்கள் இதில் ஆண்டவரே அவங்க தீவிரமான நடவடிக்கை எடுக்கத்தக்கதாக, அரசாங்கம் கடுமையான சட்டங்களை ஏற்றத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. குற்ற சம்பவங்கள் எல்லாம் முற்றிலுமாய் அழிக்கப்படணும், குறையக்கூடாது, முற்றிலுமாய் அழிக்கப்படணும். ஆண்டவரே இங்க பூமியில ரத்தம் சிந்தப்படக்கூடாது. ஆண்டவரே அநியாயமான உயிர்கள் போகக்கூடாது. கர்த்தர் நீர் ஆண்டவர் இந்த நாளில இப்படிப்பட்ட போதைவர்களுக்கு அடிமைப்பட்டவர்களை விடுதலையாக்குறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். படிக்கிற பிள்ளைகளை, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளை, கல்லூரி படிக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் விடுதலையாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். சத்துருவானவன் தவறான வழியில நடத்தி இந்த பிள்ளைகளுடைய ஆத்மாவை அழிக்க நினைக்கிறான். ஆண்டவரே சிங்கம் போல கேச்சத்து திருகிற சாத்தானின் கிரியில் இருந்து ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுதலையாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய அனுக்கிரகம் வெளிப்படட்டும். உம்முடைய அன்பின் கரம் ஒவ்வொருவரையும் தாங்கட்டும். உம்முடைய ஆண்டவரே நீர் அதற்காக நீர் ரத்தம் சிந்தினீர். ஒவ்வொரு மனிதனுக்காக ரத்தம் சிந்தி 3 நாளில் உயிரோடு கூட எழுந்தீர். அந்த வல்லமை ஆண்டவரே இப்படிப்பட்டான வாலிபர்களையும் பெரியவர்களையும் விடுதலையாக்குறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீங்க அற்புதம் செய்யுங்க. உங்களுடைய நாமத்தை எங்க தேசத்துல நீர் மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்ட நாம் எல்லாரும் ஸ்தோத்திரங்களை செலுத்துவோமா? இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நம்முடைய ஊழியங்களுக்காக நம்ம ஜெபணுமா? கர்த்தர் நம்முடைய ஊழியத்தை ஆசீர்வதிக்கும்படியாக இன்று மாலை நடக்கிற எல்லா கிராம ஊழியங்களுக்காக சோதரம் நடக்கிற 7 இடத்துல நடக்கிற சிறுவர் ஊழியங்களுக்காக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக நம்ம எல்லாம் ஜெபணுமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் ஆண்டவரே எங்க ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்கள் ஊழியத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. இன்று மாலை நடக்கிற கிராம ஊழியத்தினுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இந்த கிராமத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த கிராமத்தில் கர்த்தர் நல்ல ஒரு திறந்த வாசலை நீர் கட்டளையிடும். ஆண்டவரே கிராமத்தில் கர்த்தர் திறந்த வாசலை கர்த்தர் கட்டளையிடும். ஆண்டவரே ஊழியத்தின் நிமித்தமாய் தடைப்படுகிற பொல்லாத ஆவிகள் ஆண்டவரே சோதர ஜனங்கள் ரட்சிக்கப்படாதபடி ஆண்டவரே குருட்டாட்டமாக வைக்கிற எல்லா பொல்லாத கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால அழிக்கப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமையினால கர்த்தர் எல்லா சத்துருவின் கிரியைகளை கர்த்தர் துரத்தி விட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அந்த இடத்துல ஜனங்களுடைய ஆண்டவரே கால் வைத்த உடனே கர்த்தருடைய மகிமை அந்த இடத்தை நிரம்பி இருக்கணும். ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் அவர்கள் நிரப்பணும். ஆண்டவரே அவர்கள் வல்லமை எடுத்து பயன்படுத்தணும். சந்திக்கிற ஒவ்வொரு மனிதனும் இயேசுவை அறிந்து கொள்ளும்படியாக ஆண்டவரே இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்படியான காரியங்களை கர்த்தர் செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த ஊழியத்துல கர்த்தர் மகிமைப்படுவீராக. அநேக குடும்பங்கள் ஆண்டவரே ஜெபிக்கும்படியான வீடுகளை திறந்து தருவீராக. ஜெபிக்கும் போது இயேசு கிறிஸ்துவின் வல்லமை வெளிப்படணும். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை வெளிப்படணும். கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. தேவனீர் உதவி செய்வீராக. ஒரு இரத்தத்தின் வல்லமை வெளிப்படணும். அந்த குடும்பத்துக்குள்ள ரட்சிப்பை உண்டு பண்ணணும். அந்த குடும்பத்தில் அற்புதம் நடக்கணும். இந்த குடும்பத்தில் விடுதலை உண்டாகணும். சத்துருவின் போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தினால ஹல்லேலூயா அழிக்கப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த கிராம ஊழியத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க. அநேக ஆத்துமாக்களை இந்த கிராமம் முழுவதையும் கர்த்தர் நீர் ரட்சிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுங்கிற நாமம் அந்த கிராமத்தில் மகிமைப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நடக்கிற 7 சிறுவர் ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆலயத்தில் நடக்கிற சிறுவர் ஊழியத்துக்காக, விஎம்எஸ் நகர் நடக்கிற சிறுவர் ஊழியங்களுக்காக, சிலுவர்புரத்தில் நடக்கிற சிறுவர் ஊழியங்களுக்காக, மேல லட்சுமிபுரத்தில் நடக்கிற சிறுவர் ஊழியங்களுக்காக, மீனாட்சிபுரத்தில் நடக்கிற 2 இடத்துல நடக்கிற சிறுவர் ஊழியங்களுக்காக, தெற்காவர்கள் நடக்கிற சிறுவர் ஊழியங்களுக்காக கர்த்தர் எல்லாம் ஆசீர்வதிப்பீராக. சிறு பிள்ளைகளை தடை பண்ணுகிறவர்களை கர்த்தர் நீர் அப்புறப்படுத்தி போடுவீராக. சிறு பிள்ளைகள் எடுத்து வரும் இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள் சொன்ன தேவ. ஆண்டவரே இந்த பிள்ளைகள் உம்முடைய வார்த்தையை கேட்கும்படி ஆண்டவரே ஸ்தோத்திரம் சத்தியத்தை
அறிந்து கொள்ளும்படியான வருகிற தடைகளை கர்த்தர் நீர் மாற்றி போட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் போகும்போது இந்த பிள்ளைகள் எல்லாரும் இருக்கு கர்த்தர் உதவி செய்வீராக. தடைகளை கர்த்தர் மாற்றுங்க. இந்த நாளில நீர் அற்புதங்களை செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில ஆண்டவரே, சிறுவழித்துல கர்த்தர் நீர் அற்புதங்களை செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அந்த பிள்ளைகள் ஆண்டவரே உம்மை உறுதியாய் பற்றிக் கொள்ளும்படியாக, ஆண்டவரே உம்மை சொந்த இரட்சகராகி தங்களுடைய இருதயங்களை ஏற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் உதவி செய்யுங்க. அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, எதிர்காலத்தை ஆசீர்வதிங்க, அந்த பிள்ளைகளுடைய குடும்பத்தை நீர் ஆசீர்வதிங்க. ரட்சிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த மாலை நடக்கிற ஊழியங்கள் எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய தயவு இரக்கம் ஆண்டவர் இந்த ஊழியத்தில் வெளிப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்தை செய்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பயன்படுத்துங்க. இந்த வெயில் காலங்களில் கர்த்தர் இந்த பிள்ளைகளை தாங்கி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நிழல், உம்முடைய சட்டையின் நிழல் அந்த பிள்ளைகளோடு கூட கடந்து வர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பயன்படுத்துங்க, ஊழியங்களை ஆசீர்வதிங்க. ஊழியத்தின் நிமித்தமாய் கடந்து போகிற பிரயாணங்கள் எல்லாவற்றையும் ஏசப்பா நீங்க பாதுகாத்துக்கொள்ளுங்க. வேலையில் போகிறவங்க, டூ வீலர் வருவவங்க, நடந்து போறணும் ஆண்டவரே, நம்முடைய பாதுகாப்பு இருக்கு. நம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாய் கடந்து போகணும். ஆண்டவரே, உம்முடைய கரம் முன்னும் பின்னுமாய் இருந்து பாதுகாத்துக் கொள்ளணும். ஆண்டவரே, ரத்த கொட்டைக்கு ஒவ்வொருவரையும் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளணும். நீர் ஆசீர்வதிங்க. என்ற மாநில எல்லா ஊழியத்துக்கான தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்கப்பா. ஆண்டவரே, மீதம் எடுக்கத்தக்கதான கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிங்க. குறைவுகள் நிறைவாய் மாறட்டும். உம்முடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும். ஊழியத்தை நீர் நடத்துகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டபடி நாம் எல்லாரும் அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான அந்த நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் இந்த நாளை நீர் ஆசீர்வதியும். நாங்கள் ஜெபித்த ஜெபத்தை நீங்க கேட்டுக்கிறீங்க. நீங்க பெரிய காரியங்களை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நமஸ்காரம். சரி, நேர கர்த்தருடைய வார்த்தை கடந்து பெறும். யோவான் 20ஆம் அதிகாரம், யோவான் 20ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். யோவான் 20ஆம் அதிகாரம் 18வது வசனம், பக்கம் புதிய ஏற்பாட்டில் 158வது பக்கம். சரி, வாசிப்போம். மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீசருக்கு அறிவித்தாள் அப்படி சொல்லி வேதத்திலே நம்ம பார்க்கிறோம். அநேக மரியாள்கள் உண்டு, அதை நம்ம பார்க்கிறோம், மார்க்கில் பார்க்கிறோம், எல்லா இந்த இதுலேயும் பார்க்கிறோம். அதில் மகதலேனா மரியாள் அவளை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். உயிர்த்தெழுந்த இயேசு, அவர் மரித்து 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு கூட எழுந்த இயேசு முதல்ல இந்த மரியாளுக்கு தான் என்ன செஞ்சார்? அவர் தரிசனமானார். அவர் உயிரோடு கூட எழுந்து, அது ஒரு மிகவும் ஒரு பாக்கியம். உயிரோடு கூட எழுந்த இயேசு முதலில் தரிசனமானவர் யாருக்கு? தரிசனமானது யாருக்குன்னா இந்த மகள் எதுனா மரியாள். இந்த மரியாள் யாருன்னா அதை நம்ம குறித்து நம்ம தியானிப்போம். ஏன் ஆண்டவர் அவளுக்கு தரிசனமானார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, இந்த வசனங்கள் எல்லாம் நம்ம வாசிக்கும் போது அந்த 1வது வசனத்தை வாசிங்க. 20ஆம் அதிகாரத்தில் 1வது வசனம். வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையின் இடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதாவது இந்த மரியாள் என்ன செஞ்சான்னா, இருட்டோடு எழுந்து போய், அதிகாலையில் அல்ல, இருட்டோடு எழுந்து போய் இயேசுவை பார்ப்பதற்காக, இயேசுவின் சரீரத்தை பார்ப்பதற்காக அவள் என்ன செஞ்சா? கடந்து போனாள். அவளோடு கூட மற்றவர்களும் என்ன செஞ்சாங்க? கடந்து வந்தார்கள். அந்த கல்லை யார் புரட்டி போடுவா? நம்ம எப்படி ஒரு பார்ப்போம். ஏன்னா இயேசு நம்ம இந்த நாட்கள் நம்ம பார்க்கிறபடி, அது அவர் என்றைக்கு அவர் 3ஆம் நாளில் வாரத்தின் முதல் நாள் நம்ம என்ன செய்கிறோம்? கர்த்தரை உயிர்த்தெழுந்த நாளில் இந்த நாளை நம்ம ஆராதிக்கிறோம். ஆனால் இப்போ வெளிநாடுகளில், சில நாடுகளில் பார்த்தோம்னா, முஸ்லீம் நாடுகளில் இயேசுவை அவங்களுக்கு விடுமுறை வெள்ளிக்கிழமை அவங்க கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்கள். அப்போது நம்ம வாரத்தின் முதல் நாள், இந்த வாரத்துக்கு முதல் நாள் நம்ம என்ன செய்கிறோம்? கர்த்தரை நம்ம ஆராதிக்கிறோம். ஆலயத்துக்கு நம்ம அவரை மகிமைப்படுத்துகிறோம். அப்போது இந்த வாரத்தின் முதல் நாள் அவர் ஓய்வு நாளில் என்ன செய்ய முடியாது? யாரும் யாதொரு வேலையும் செய்ய முடியாது.
அப்போ இயேசு மரித்த அன்று என்ன செஞ்சுருக்கிறாங்க? வெள்ளிக்கிழமை அவருடைய, அதாவது 12 மணிக்கு முன்பாக அப்படின்னு வள்ளுவர்கள் சொல்கிறாங்க, நான் சொல்லலை. 12, ஏன்னா அடுத்த சனிக்கிழமை நின்றுது ஓய்வு நாள். இயேசு சொன்ன ஓய்வு நாள், யாரும் வேலை செய்யக்கூடாது, நியாயப்பிரமாணத்தின்படி கடைப்பிடிக்கணும். அதற்கு முன்பாக அவர் என்ன செஞ்சாங்க? அந்த என்ன செஞ்சாங்க? அவரை அடக்கம் பண்ணினாங்க. அப்போது ஓய்வு நாளுக்கு அப்புறம் அடுத்த காலையில் வாரத்தின் முதல் நாள் இருட்டோடு முதலாவதாக இயேசுவை பார்க்கும்படியாக, இயேசுவின் சரீரத்தை பார்க்கும்படியாக இந்த மகதலேனான் மரியாள் வந்தாள். எந்த சீசர்களும் கடந்து வரலை, அவரோடு கூட இருந்த சீசர்கள் கடந்து வரல. யார் கடந்து போனால்? ஒரு பெண்கள் என்ன செஞ்சாங்க? கடந்து போனாங்க. அதில் இந்த மகதலேனா மரியாள். அவள் கடந்து போகும்போது அங்கே கல் புரட்டப்பட்டிருந்தது, இயேசுவின் சரீரம் அங்கே இல்லை. உடனே இவள் சீசர்களுக்கெல்லாம் போய் சொல்கிறாங்க. சீசர்கள் சொல்லும்போது, சீசர்கள் யார் வாருகிறா? அன்பான சீசன் வேதம் சொல்லுகிறது. இன்னொன்று பேதுரு என்ன செஞ்சான்? கடந்து வந்தான். பேதுரு கடந்து வந்து அந்த கல்லறையின் இடத்துல போய் பார்த்து அவர் என்ன செஞ்சாங்க? அவர் இல்லைங்கிறத அறிஞ்சு கொண்டாங்க. இன்னும் அன்பான சீசன் அவர் உயிர்த்தெழுந்து எழுந்தார் அப்படிங்கிற வேத வாக்கியம் என்ன செஞ்சது? அவர் சொன்னது உண்மை அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சாங்க? மறுபடியும் கடந்து போயிட்டாங்க. ஆனால் இந்த மகதலேனான் மரியாள் அந்த சீசர்கள்லாம் கடந்து போனாலும் அந்த கல்லறையின் இடத்திலே, அந்த தோட்டத்திலே என்ன செஞ்சால்? அங்கனே இயேசு சரீரம் வைத்த இடத்திலே என்ன செஞ்சாள்? அவள் இருந்தாள். அவள் வேறு எங்கேயும் போகலை, அவள் அழுது கொண்டு இருந்தாள். வேதம் சொல்கிறது, இயேசுவை பார்க்க முடியவில்லை, அவர் சரீரத்தை பார்க்கல, யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி அவள் என்ன செஞ்சா? அழுது கொண்டு இருந்தாள். அதாவது என்ன அர்த்தம்னா, அவள் இயேசுவை மரித்துட்டாரு, அவர் அடக்கம் பண்ணியாச்சு, ஆனால் அவர் சரீரத்தையாவது பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை அவளுக்குள்ள என்ன செஞ்சது? இருந்தது. அதனால தான் இருட்டோடே அவள் கடந்து வந்தாள். அந்த நாளுக்கு நம்மள மாதிரி கல்லறை கிடையாது, வரிசையாக இருக்கிற மாதிரி கல்லறை கிடையாது. அது ஒரு தோட்டத்தில் யாரும் வைக்கப்படாத இடத்துல இயேசுவின் சரீரம் அந்த கல்லறை என்ன செஞ்சது? இருந்தது. அவரும் சரீரம் மாத்திரம் வைக்கப்பட்டிருந்தது. வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். அங்கே அந்த வசனம் அழக சொல்லப்பட்டுகிறது, அதை வாசிங்களேன். அந்த 11வது, அந்த 10வது வசனமும் 11ஆம் வசனமும் 20ஆம் அதிகாரத்தில் 10, 11 வாசிங்க. பின்பு அந்த சீசர்கள், அதாவது பேதுருவும் அன்பான சீசனும் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள். இயேசுவின் சரீரம் இல்லைன்னு சொன்னோன்னே தங்கள் இடத்துக்கு திரும்பி போனார்கள். மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து, இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள், தலைமாட்டில் ஒருவனும் கால்மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை அவள் என்ன செஞ்சாள்? கண்டாள். தேவ தூதர்களை பார்த்தாள். அவள் என்ன செஞ்சான்னா, அந்த இடத்துல இருந்தா. பேதுரும் மற்றவங்களும் கடந்து போயிட்டாங்க. ஆனால் இந்த மரியாளோ அவளுக்கு மனசே வரலை. இயேசுவின் அருகே அவள் வைத்து சரீரத்தை இருந்த இடத்திலேயே இருந்தாள். மீண்டும் அவளை கல்லறைக்குள்ளே கடந்து போகும்போது அங்கே தூதர்கள் சொல்லுறாங்க, ஏன் அழுகிறாய்? அவர் என்ன செஞ்சார்? ஆண்டவரே எடுத்துக்கொண்டு போயிட்டாங்க, அவர் வைத்த இடம் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும்போது அவள் அழுது கொண்டு அந்த இடத்துல இருக்கும்போது அந்த 14ஆம் வசனத்தில் இயேசு பின்பாக என்ன செஞ்சார்? உயிர்த்தெழுந்த இயேசு பின்பாக திரும்பி, அது வசனம் சொல்லும் பொழுது, இவைகளை சொல்லி பின்னாக திரும்பும்போது இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனால் அவரை இயேசு என்று அறியாம இவ ஒரு தோட்டக்காரன், ஏன்னா அது ஒரு தோட்டக்காரன் நினச்சி அவள் என்ன செய்கிற? ஐயா, இயேசுவை வைத்த இடத்த எனக்கு காமிங்க, அவர் எடுத்து கொண்டு போயிட்டாங்க, நீராவது சொல்லும், நீர் எடுத்து கொண்டு போயிட்டீரா? இயேசு கேட்குறார். அங்கே அழகாக அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்குது. அந்த 15ஆம் வசனத்தை அந்த 15ஆம் வசனத்தை பாருங்க. அதில் இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்று சொன்னார் முதல்ல. உடனே அவள் நினைக்கிறா, இது தோட்டக்காரன்னு சொல்லி இயேசுவின் சரீரத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க, நீர் எங்கே வைத்திருக்கிற சொல்லுங்க, நீங்கள் தான் எடுத்தீரா அப்படின்னு கேட்கும்போது 16ஆம் வசனத்தில் இயேசு அழகாக சொல்லுகிறார். இயேசு திரும்ப அவளை நோக்கி மரியாளே என்றார். உடனே அவள் என்ன செய்கிறாள்? அவள் திரும்பி பார்த்து ரபுனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமா. அப்போ 2வது முறை மரியாளே அப்படின்னு ஒரு பேரை சொல்லி கூப்பிட்ட உடனே அந்த குரல், ஆண்டவர் பலமுறை அவரை அழைத்திருக்கிறார் மரியாளை. இப்போ நம்ம வீட்டில் வந்து அம்மா ஒரு விதமாய் நம்மளை சொல்லி பேர் சொல்லி அழைப்பாங்க, அப்பா ஒரு விதமாக நம்மளை நினைச்சுப்பாங்க அழைப்பாங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த ஒரு இது இருக்கும் இல்லையா? அப்போ நம்ம
எங்கள் தூரத்துலேருந்து அவங்க சத்தம் போட்டு நம்மளை கூப்பிட்டாலும் எங்கள் அம்மா கூப்பிட்றாங்க, அப்பா கூப்பிட்றாங்க நம்மளுக்கு தெரியும். அல்லது வேறு ஆள் தான் கூப்பிடுதா, இல்லைன்னா அம்மா தான் கூப்பிட்றாங்களேங்கிற சவுண்டு நம்மளுக்கு என்ன செய்யும், மிருகங்களுக்கே தெரியும் போது ஆமாம் மனிதர்களுக்கு நம்மளுக்கு தெரியும். இங்கே ஆண்டவர் ஸ்திரீன்னு சொல்லும்போது அவள் தோட்டக்காரன் நினைத்தாள். ரெண்டாவது மரியாளே அப்படின்னு சொல்லும்போது அவள் புரிஞ்சு கொண்டா இது இயேசு அப்படிங்கிறத. அப்போ இயேசு அவள் அங்கேயே அழுது கொண்டு இருக்கிறத இயேசு பார்த்து, மற்ற சிசருக்கு ஆண்டு தரிசனம் ஆகிருக்கலாம் பேதுருவுக்கு, ஏன்னா அவங்க கடந்து வந்தாங்க. ஆனால் ஏன் மரியாளுக்கு ஆண்டவர் ஒரு பெண்ணுக்கு ஏன் தரிசனமானார்? அப்போ அவள் அந்த இடத்துல நின்று அழுது கொண்டிருக்கார். காரணம் என்ன? இயேசுவை பார்ப்பதுக்கு ஒரு ஆவல். அவரை மறித்து விட்டார் அப்படிங்க. மற்றவங்க அவ்வளோதான் மறிச்சிட்டாரு, நம்ம இது வரைக்கும் நம்ம இருந்து நல்ல அவர் கூட இருந்து நல்ல நிறைய காரியங்கள் அனுபவிச்சாச்சு, அநேக நன்மைகளை பெற்றுக்கொண்டாச்சு, எத்தனை பேர் அற்புதங்களை பெற்றுக்கொண்டாங்க இல்லையா? அப்போ அவங்கெல்லாம் போயிட்டாங்க. ஆனால் இந்த மரியாள் மாத்திரம் இந்த கல்லறையிலே இருந்து கொண்டு அவள் அழுகிறதை பார்த்து இயேசு அவள் பின்பாக நின்று அவளை கூப்பிடுகிறார். முதலாவது ஸ்திரீயேன்னு கூப்பிடுகிறார், ரெண்டாவது மரியாளையும் கூப்பிட்ட உடனே மரியாள் மகதலேனா மரியாள் புரிஞ்சுக்கின்றது இயேசு அப்படின்னு. உடனே இயேசு சொல்லுகிறார். அது வசனம் 17வது வசனத்தில் அங்கே அழகாக சொல்லுகிறது. அந்த வசனத்தை பாருங்களேன். 17வது வசனத்தில் இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவின் இடத்துக்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரரிடத்திற்கு போய் நான் என் பிதாவின் இடத்திற்கும் உங்கள் பிதாவின் இடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். இந்த தரிசனத்தெல்லாம் பற்றி இயேசுவை பார்த்து இயேசு சொன்ன வார்த்தையை கேட்டு அது அப்படியே சீசரிடத்துல போய் சொல்றா. உடனே சீசர்கள் என்ன செய்யறாங்க? அதை தான் அப்போ கண்டவைகளை என்ன செஞ்சா அறிவித்தா. சில நேரத்தில் நீ ஏமாற்றுக்கிற, நீ பார்க்கலன்னு சொல்றாங்க. இல்லை, நான் இயேசுவை பார்த்தேன். அப்போ இயேசு மகதலேனா மரியாளுக்கு அவர் தரிசனமானார். காரணம் என்ன? அவள் இயேசுவையே தேடினாள். இயேசுவின் அருகே நின்று கொண்டிருந்தார், வைத்த இடத்துல நின்று கொண்டிருந்தார். இந்த மரியாள் யார் அப்படின்னு சொல்லி சில காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஏன் ஆண்டவர் அவளுக்கு தரிசனமானார் அப்படின்னு சொல்லி நம்ம இதில் பார்த்தோம். அந்த மரியாள் யார், எதுக்கு இயேசுவின் மேலே இவ்வளவு அன்பு கொண்ட ஒரு பெண்ணாக இருந்தாள் அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக அவளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது லூக்கா 8ஆம் அதிகாரத்தில். சீக்கிரமாக நம்ம முடிச்சிடலாம். லூக்கா 8ஆம் அதிகாரம், அதில் 2வது வசனம் ஒன்று சொல்லுகிறது. அதை நீங்கள் வாசி பாருங்களேன். லூக்கா 8ஆம் அதிகாரம், அதில் 2ஆம் வசனம். புதிய ஏற்பாட்டில் 90வது பக்கம். புதிய ஏற்பாட்டில் 90வது பக்கம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. இயேசு பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனா அப்படி எண்ணப்பட்ட மரியாள் வேதம் சொல்லுகிறது. இவள் இவளுக்குள்ள எத்தனை பிசாசு இருந்ததா? இந்த பெண்ணுக்குள்ள 7 பிசாசு இருந்துச்சு. ஒரு பிசாசு இருந்தாலே பருன்றது இல்லையா? ஒரு மனிதனுக்குள்ள ஒரு பிசாசு இருந்தாலே அவனை வாழ முடியாமல் அலைக்கழித்து அவனை என்ன செஞ்சிருந்தது, அழிக்கணும்னு பார்க்குது. ஆனால் இவளுக்குள்ள இந்த பெண்ணுக்குள்ள எத்தனை பிசாசு இருந்தது? 7 பிசாசு இருந்தது. இப்படிப்பட்ட கொடுமையில் இருந்த இந்த பெண் தான் மகதலேனா மரியாளுக்கு தான் இயேசு அந்த நாட்களில் அவள் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் கடந்து போகும்போது ஏசப்பா இந்த பிள்ளைக்கு நல்ல ஒரு சுகத்தை என்ன செஞ்சார், ஒரு விடுதலையை இந்த மகதலேனா மரியாளுக்கு இந்த பெண்ணுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சார், கொடுத்தாரு. எத்தனையோ பேர் அற்புதம் பெற்றுக்கொண்டாங்க. ஆனால் இந்த மகதலேனா மரியாள் ஆண்டவர் என்னை விடுதலையாக்கணும், அதாவது ஒரு பெரும் விடுதலை. ஏன்னா 7 பிசாசுன்னு சும்மா சொல்லவே முடியாது இல்லையா? பெரும் விடுதலை அவர் வாழ்க்கையில். இயேசப்பா எனக்கு ஒரு பெரும் விடுதலை எனக்கு கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவள் அன்றைய நாளிலிருந்து இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்தாள். அன்றைய நாளிலிருந்து இயேசுவை பற்றி கொண்டாள். சில எத்தனை பேர் அற்புதங்கள் பெற்றுக்கொண்டாங்க இல்லையா? குருடன், 2 குருடர், ஒரு பர்த்திமைய குருடன், சுகத்தை பெற்ற குருடன் இயேசு சிலுவையில் அறையும் போது இருந்தானா என்று நம்மளுக்கு தெரியல. இயேசு மரித்த பிறகு கல்லறையில் இருந்தானாங்கிறது நம்மளுக்கு தெரியல. எத்தனை பேர் இல்லையா? பேதுருவின் மாமி சுகமானாள். இன்னும் லேகியோன், அவன் ஒரு பெரிய பிசாசு பிடித்தவன், ஆண்டவர் அவனை குணமாக்கினார். அவன் இயேசுவின் சிலுவையில் அறையும் போது இவன் கடந்து வந்தானாங்கிறது வேதம் சொல்லலை. ஆனால் அந்த மரியாளை குறித்து, மகதலேனா மரியாளை மாத்திரை குறித்து சொல்லுகிறது. அவள் விடுதலை பெற்றாள், தொடர்ந்து இயேசுவை பின்பற்றி வந்தாள். எங்கே வந்தாள் தெரியுமா? இயேசுவை தரிசித்தாள். கல்லறின் இடத்துல முதல்ல ஆண்டவர் அவளை தான் கற்றுக் கொடுத்தார். அப்போ அந்த அளவுக்கு இந்த மகதலேனா மரியாள் இயேசுவை பற்றி கொண்டா. அற்புதத்தை பெற்றுக்கொண்டு அப்படியே ஓடலை, அவ்வளோதான். அற்புதம் பெற்றாச்சு, அவ்வளோதான், பேரும் அப்படின்னு போகலை. அப்போ அந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்ட பெரும் விடுதலை அவளுக்கு அது ஒரு பெரும் விடுதலை. மற்றவங்களுக்கு சாதாரணமாக தெரியலாம், அவளுக்கு ஒரு பெரும் விடுதலை. அந்த விடுதலை பெற்றுக்கொண்டு
அவள் இயேசுவை பின்பற்றினா. அப்போ நம்ம கூட இயேசுவை தொடர்ந்து பின்பற்றணும். இயேசுவை நம்ம அவரை நேசிக்கணும். அதிகமாக நேசித்து அவர் தொடர்ந்து நம்ம பின்பற்றும் போது, அவரையே சார்ந்து இருக்கும்போது, ஒவ்வொரு நாளும் அவரிடத்துல நம்ம மன்றாடும் போது, ஜெபிக்கும் போது, அவரோடு கூட நம்ம நடக்கும்போது, இயேசப்பன் இடத்துல ஒவ்வொரு நாளும் பேசணும். பேசும்போது ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மளுக்கு என்ன செய்வார்? தம்மை வெளிப்படுத்துவார். இந்த மகதலேனா மரியாளுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். காரணம் என்ன தெரியுமா? அவள் அற்புதத்தை பெற்றுக்கொண்டு அப்படியே ஓடலை, கடைசி வரைக்கும் இயேசுவை பின்பற்றினார். அப்போ இந்த மரியாள் அவள் ரட்சிக்கப்பட்டவளா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல ஆரம்பத்தில் இயேசுவை சந்திக்கிற வரைக்கும். இயேசுவின் குடும்பம் இந்த இடத்துல இயேசுவி கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தாலும் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களாங்கிறது ஒரு கேள்விதான். ஆனால் இவள் கடைசி வரைக்கும் அவள் அந்த இடத்துல ரட்சிக்கப்பட்டிருப்பா. இயேசுவை பின்பற்றி செஞ்சா அவள் கடந்து வந்தாள். எப்படிப்பட்டவள்? ஒரு பெரும்பாலான ஒரு பிசாசு பிடித்திருந்த, அடிமைப்படுத்தி வைத்திருந்த பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து இயேசு விடுதலையாக்கின அந்த விடுதலை பெற்றுக்கொண்டு அவள் இயேசுவுக்கு பின் செல்கிற ஒரு ஸ்திரீயாக இருந்தாள். கடைசி வரைக்கும் இயேசுவை பின்பற்றினால் இந்த பெண் ஒரு ஆண் அல்ல. வேதத்தில் பொதுவாக பெண் குறித்து குறிப்பது சில இடத்துல தான் இருக்கும், பேரே இருக்காது வம்சத்தில், ஆண்களை குறித்து தான் இருக்கும். ஆனால் இதில் மகதலேனா மரியாள் இயேசுவை பின்பற்றி கொண்டே என்ன செஞ்சா வந்தாள். அப்போ அவள் எப்படிப்பட்டவள் இருந்தால்? அவள் ஒரு பிசாசின் பிடியில் இருந்தவளை இயேசு அவளை விடுதலையாக்கினார். இரண்டாவது அவளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அந்த மார்க் 15ஆம் அதிகாரம் அதில் 40ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த விடுதலை பெற்ற மரியாள் என்ன பண்ணுனா, அந்த 15ஆம் அதிகாரம் மார்க் 15 40ஆவது வசனம் பக்கம் 74வது பக்கத்தில் இருக்குது. 74வது பக்கம் வாசிங்க. சில ஸ்திரீகளும் தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர் கலிலேயாவில் இருந்தபோது இயேசுவுக்கு பின் சென்று ஊழியம் செய்து வந்த மகதலேனா மரியாளும் அப்படின்னு வேதம் சொல்கிறது. இந்த மரியாள் இயேசுவுக்கு பின் சென்று ஊழியம் செய்தாங்கள். அதாவது ஏசப்பாக்கு வேலை செய்தார்கள். அந்த ஏசப்பா கலிலேயாவில் இருந்தபோது ஏசப்பாக்கு வேண்டிய காரியங்கள் இல்லையா, அநேக வேலைகள் இருக்கு. அவர் ஊழியத்தின் நிமித்தமாய் அநேக பிரயாணங்களை பண்ணார். களைப்பாக இருந்திருக்கும், தண்ணீர் கொடுத்துருக்கலாம், ஆகாரம் கொடுத்துருக்கலாம். அவருக்கு சில வேலைகளை ஊழியம் என்ன செஞ்சால் இந்த மரியாள் என்ன செஞ்சால் செய்தாள். அப்போ இந்த மரியாள் விடுதலை பெற்று அடி போகலை. அதான் சொல்லுகிறது, கலிலேயாவில் இருந்தபோது அவருக்கு பின் சென்று ஊழியம் செய்து வந்த மகதலேனா பின் சென்று, அதாவது அவர் எங்கெல்லாம் போகிறாரோ, அந்த கலிலேயாவில் இருந்தபோது அவர் எங்கெல்லாம் அந்த கிராமத்தை அந்த ஊரை சுற்றி வந்தாரோ அந்த இடத்துலலாம் அவள் கடந்து போய் ஏசப்பாக்கு வேலை செய்தாள். அப்போ அவள் என்ன செஞ்சால்? வேலை செய்து வந்தாள் இந்த மரியாள். அப்போ கடைசி வரை இயேசுவை பின்பற்றினாள். அது எப்போ சாட்சியம் சொல்லப்படுதுன்னா, இயேசுவை சிலுவையில் அறுத்து தொங்கிடும் போது அங்கே நின்று கொண்ட ஸ்திரீகளை குறித்து சொல்லும்போது ஆண்டவர் அடையாளம் படுத்துகிறார், இயேசுவுக்காக ஊழியம் செய்த இந்த மரியாள் அப்படின்னு. அப்போ ஏசப்பாக்கு வேலை செய்தாள். நம்ம இப்படி ஏசப்பாக்கு வேலை செய்ய முடியும்? ஏசப்பாக்கு பிரியமாய் நடக்கணும். நாம் பெற்ற நன்மையை நம்முடைய நண்பர்களுக்கு, நம்முடைய உறவினர்களுக்கு நம்ம இயேசுவை குறித்து சொல்லும்போது, இயேசு அநேக நன்மைகளை செய்திருக்கிறார் அப்படின்னு இயேசு குறித்து சாட்சியை சொல்லும்போது, இயேசு உனக்காக ரத்தம் சிந்தினார், உன் பாவத்தை மன்னிப்பார், நீ எங்கேயும் அலைந்து திரிந்து போக வேண்டாம், அநேக பரிகாரங்களை செய்ய வேண்டாம், இயேசு உன் பாவத்தை மன்னிப்பார், இயேசுவிடத்தில் உன் பாவத்தை அறிக்கை செய் அப்படின்னு இயேசு குறித்து நம்ம சொல்லும்போது அது ஒரு ஊழியம். இயேசுவுக்காக நம்ம செய்கிற ஒரு ஊழியம். அதுதான் இயேசுக்கு வந்தா, என்னை குறித்து மற்றவங்களுக்கு சொல்லுங்க. நான் எதற்காக அந்த உலகத்துக்கு வந்தேன், எதற்காக ரத்தத்தை சிந்தினேன், எதற்காக 3ஆம் நாளில் நான் உயிர் தெழுந்தேன் அப்படின்னு ஆண்டவர் அதற்காக தான் என்ன செஞ்சார்? மற்றவர்கள் குறித்து சொல்லுவதற்கா. அப்போ நம்ம என்ன செய்யணும்? இயேசுவை குறித்து நம்ம சொல்லணும். உன் பாவத்தை மன்னிப்பார், நீ எங்கே அலைந்து தெரிய வேண்டாம், நடந்து தெரிய வேண்டாம், நீயே வருத்தி கொள்ள வேண்டாம், நீ ஒரே இடத்துல இருந்து இயேசுவே என் பாவத்தை மன்னின்னு சொல்லு. இயேசு உன் பாவத்தை மன்னிப்பார். நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, நம்ம கூட பிறந்தவங்களுக்கு, தாய் தகப்பனுங்களுக்கு நீங்கள் சொல்லும்போது அதை இயேசுவுக்கு செய்கிற ஒரு ஊழியம். இயேசு உயிரோடு இருந்தனால இவள் இயேசுவுக்கு ஊழியம் செய்தாள், வேலை செய்தாள். ஆலயம் இருக்குது, கர்த்தர் நம்ம ஆராதிக்கிற இடம், இந்த இடத்துல நம்ம வேலை செய்வது அவருக்கு நம்ம ஊழியம் செய்கிறது. பிரசங்கம் பண்ணுகிறது, பாட்டு பாடுகிறது மாத்திரம் ஊழியம் இல்லை. இந்த இடத்துல இருந்து நம்ம துடைக்கிறது, பாய் போடுகிறது, என்னென்ன ஊழியங்கள் இருக்குதோ அதெல்லாம் செய்கிறதெல்லாம் ஏசப்பாக்காக நம்ம ஊழியம் செய்கிறது. இதை மகதலேனா மரியாள் இந்த ஊழியத்தை செய்தாள். அவள் ஒரு பெரிய ஒரு கனம் பெற்ற ஒரு பெண். அதற்காக தான் கடைசி வரை பின் சென்று வந்து கல்லறையில் கூட அவள் அந்த இடத்துல இயேசுவின் சரீரத்தை, ஏன்னா ஓய்வு நாளில் இயேசுவை பார்க்க வர முடியாது, மறுநாள் அதான் சொல்ல எதிர்பார்த்துட்டே இருந்திருப்பா. ஓய்வு நாள் எப்போ முடியும், அதான் முடிந்த உடனே 12 மணிக்கு மேலே இருட்டோடு கல்லறைக்கு சென்று இயேசுவின் சரீரத்தை பார்ப்பதற்காக கடந்து போனாள்.
இயேசுவை மரித்து மற்றவங்க சாங்க இயேசு மரித்துட்டார், உயிரோடு இருக்க வரைக்கும் அநேக நன்மைகளை பெற்றுக்கொண்டோம், அப்படியே பேருன்னு போகலை, மரியாள் போகலை. மற்றவங்க மாதிரி, மற்ற பேதுருவ மாதிரி, மற்ற அப்போஸ்தலர்கள் மாதிரி, சீசர்கள் மாதிரி போகலை. இவங்கெல்லாம் இயேசு உயிர்த்திலிருந்து வந்து அநேக காரியங்கள் சொன்ன பிறகுதான் வல்லமை கொண்டாங்க. ஆனால் இயேசு மரித்து அந்த இடத்துல இயேசுவை தேடி போன ஒரே பெண், இந்த அநேக பெண்களில் ஸ்திரீகளில் இவள் ஒரு ஆள். மற்றவர்கள் போயிட்டாங்க, ஆனால் அந்த பெண் மாத்திரம் இருந்தாள். மற்றவர்கள் இருந்திருந்தால் இயேசுவை தரிசித்திருப்பாங்க இல்லையா? ஆனால் குறிப்பாக சொல்லுகிறது, முதலில் தரிசனமானது இந்த பெண்ணுக்கு தான். கடைசி வரைக்கும் இயேசுவை பின் சென்று போனார். அவர் மரித்தாலும் அந்த இடத்துல கடந்து போனார். அதனால தான் உயிரோடு கூட எழுந்த இயேசு அவர் பிதாவின் இடத்திற்கு போவதற்கு முன்பாகவே இந்த பெண் இயேசுவை பார்த்தார். எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லையா? அப்போ அந்த பெண் அநேக காரியங்கள் செய்திருக்கிறார். விடுதலை பெற்று கொண்டு அப்படி போகலை, இயேசுவை பின் சென்று போனால் அவர் போகிற இடத்துலலாம் அவருக்கு ஊழியம் செய்தால், பணிவிடை செய்தால், இயேசுவுக்கு வேலை செய்தால். அவர் மரிக்கிற இடத்துல கூட தூரத்தில் நின்று கொண்டு அவர் பார்த்து கொண்டு இருந்தால். இயேசுவின் சரீரத்தை அடக்கம் பண்ணது யாருன்னா இந்த மரியாள் வேதம் சொல்கிறது. அதை நம்ம பார்ப்போமா? அதில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மத்தேயு 27ஆம் அதிகாரமும் இந்த இடத்துல தானே. மத்தேயு 27ஆம் அதிகாரத்தை பாருங்களேன், 56ஆம் வசனம். மத்தேயு 27:56 இருக்குதோ? இந்த இதில் தான் இருக்குது. அதை வாசிங்க. 55ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். 55லிருந்து வாசிக்கிறேன். மத்தேயு 27:55லிருந்து வாசிக்கிறேன். 46ஆம் பக்கத்தில் இருக்குது. மேலும் இயேசுவுக்கு ஊழியம் செய்தபடி கலிலேயாவிலிருந்து அவரோடு வந்திருந்த அநேக ஸ்திரீகள் அங்கே தூரத்தில் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்குள்ளே மகதலேனா மரியாளும், யாக்கோபும் யோசேக்கும் தாயாகிய மரியாளும், செபதேவியின் குமாரனுடைய தாயும் இருந்தால். சாயங்காலம் ஆனபோது இயேசுவுக்கு சீசனும் ஐஸ்வர்ய பெரிய பணக்காரனுமாய் இருந்த யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட அரிமத்தியா அந்த ஊரை சேர்ந்த ஒரு மனுஷன் வந்து பிலாத்தினிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். அப்பொழுது சரீரத்தை கொடுக்கும்படி பிலாத்து கட்டளையிட்டான். யோசேப்பு அந்த சரீரத்தை எடுத்து அந்த மெல்லிய துப்பட்டில் சுற்றி அவன் என்ன செஞ்சான்? இயேசுவை அடக்கம் பண்ணுவதற்கு அந்த காரியங்களை செய்தான். 61ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறைக்கு எதிராக உட்கார்ந்து இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்கிறது. அப்போ இயேசுவின் சரீரத்தை இறக்கி கொண்டு போய் அடக்கம் பண்ணுறவரை பார்த்து கொண்டு யார் இருந்தா? இந்த மகதலேனா மரியாள் என்ன செஞ்சா? ஆமாம், இந்த நாட்கள் பெண்கள்லாம் கல்லறைக்கு போக மாட்டாங்க இல்லையா? அந்த நாட்களில் மகதலேனா மரியாள் இயேசுவின் சரீரத்தை அடக்கம் பண்ணுற வரைக்கும் அவள் உட்கார்ந்து பார்த்து கொண்டே இருந்தாள். அதனால தான் கல்லறை எந்த இடத்துல இருந்ததுங்கிறது இந்த மரியாளுக்கு தெரிஞ்சிச்சு. மற்ற சீசர்கள் சிதறுண்டு போயிட்டாங்க இல்லையா? சிதறுண்டு போய்விட்டார்கள். ஆனால் யார் கடந்து வரல? இந்த பெண்ணு இயேசுவை அடக்கம் பண்ணுற வரைக்கும் அந்த இடத்துல அவள் இருந்தால் வேதம் சொல்கிறது. அப்போது இயேசுவின் சரீரத்தை அடக்கம் பண்ணுறதா எல்லா இடத்துலையும் இருந்தது யாருன்னா இந்த மரியாள் இருந்தாள். அப்போ அதனால தான் கடைசி வரைக்கும் அவள் இயேசுவை பின் சென்று வந்தாள். செத்த பிறகு ஒரு மனிதனால் பிரயோஜனம் அல்ல இல்லையா? அதை இயல்பாக அறிந்து கொண்டு சீசர்கள் போயிட்டாங்க. ஆனால் இந்த மரியாள் இயேசுவை பின்பற்றினாள். இயேசுவுக்கு அதாவது ஊழியம் செய்வது தான் கடந்து வந்தா. அதை நல்லா அவருக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லி கல்லை யார் நம்மளுக்கு புரட்டி போடுவாள் அப்படின்னு சொல்லி தான் பேசி கொண்டு வராங்க. அப்போ இந்த மரியாள் கடைசி வரைக்கும் பின் சென்று வந்தனால தான் எல்லாரும் போயிட்டாங்க. கல்லறையில் வந்த சீசர்கள் 2 பேரும் போயிட்டாங்க. அவளோடு வந்த பெண்களும் சில பெண்களும் ஸ்திரீகளும் போய்விட்டார்கள். தூதன் சொல்லிட்டான், இயேசு போயிட்டாரு, உயிர் தெளிந்துட்டாரு, இனிமேல் நம்மளுக்கு வர மாட்டாருன்னு சொல்லி போயிட்டாங்க. ஆனால் அந்த மரியாள் அதே இடத்துல இருந்து அழுது கொண்டிருந்த மரியாளை இயேசு அந்த இடத்துல வந்து அவளை பார்த்து சொல்லி அவர் என்ன செய்கிறார்? அவள் முதலில் அவளுக்கு தரிசனமானார். நீ அழாதே, நீ என் சகோதர இடத்துல போய் சொல்லு, நான் உயிரோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி முதல் இயேசு உயிரோடு இருக்கிறார். தூதர்களுக்கு அப்புறம் சீசருக்கு அறிவித்தவள் யாருன்னா இந்த மகதலேனா மரியாள். அவள் அங்கே போய் சொன்னாள். இயேசு மீண்டும் 2வது முறையாக அந்த வீட்டுக்குள்ளே தரிசனமாகி சீசர்களுக்கு தரிசனமானார். அப்போ இவ்வளவு பெரிய பாக்கியத்தை இந்த மகதலேனா மரியாள் பெற்றாள். உயிர் தெழுந்த இயேசுவை முதலில் தரிசித்து அவள் என்ன செஞ்சால் இருந்தாள். அதில் மத்தேயு 16:9 வாசிக்கும் போது, வாரத்தின் முதல் நாள் அதிகாலையில் இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதலில் தரிசனமானார் அப்படின்னு வேதம் வசனம் சொல்லுகிறது. அப்போ அவள் இயேசு தரிசனம் ஆவதற்கான காரணம் என்னன்னு தெரியுமா? இயேசுவினிடத்தில் விடுதலை பெற்றுக்கொண்டு அப்படியே போகலை, நன்றி மறக்காம இயேசுவுக்கு பின் சென்று இயேசுவுக்கு ஊழியம் செய்து இயேசு மரித்த பிறகு அவர் சரீரத்தை இறக்கி அவள் அடக்கம் பண்ணுற இடத்துல கூட அவள் இருந்து, அதுக்கப்புறம் முதல் நாளில் ஓய்வு நாளுக்கு அப்புறம் முதல் நாளில் இயேசுவை தரிசிக்கும்படியாக முதல் அந்த இடத்துல இருந்தால், அழுது கொண்டு இருந்தால். எல்லாரும் போயிட்டாங்க. ஆனால் இயேசு அவளுக்கு தரிசனமாகி
அவளுக்கு வெளிப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த மகதலேனாள் மரியாள் பெற்றாள். நன்றி மறக்காமல் இருந்தால் நாமும் இந்த நாளுக்கு இயேசுவின் நிமித்தமாக அநேக அற்புதங்களை பெற்றிருக்கலாம், அநேக நன்மைகளை பெற்றிருக்கலாம். இந்த வாலிப நாட்களில் நாம் இயேசுவை மாத்திரம் பின்பற்ற வேண்டும். எல்லா காரியத்திலும் இயேசுவை நம்ம பின்பற்றும் போது ஏசப்பா நிச்சயமாய் நம்மளுக்கு தரிசனமாகி நம்மை நினைத்து நம்மேல கண்ணை வைத்து அந்த மரியாதை எப்படி கூட்டார் பார்த்தீங்களா, அவள் அறிந்து கொண்டார். பேரை சொன்ன உடனே அறிஞ்சு கொண்டார். அந்த மாதிரி கர்த்தர் நம்மளை என்ன செய்வார், நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்மளை பெயர் சொல்லி அழைக்கிற தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் நிச்சயமாக இந்த வாலிப நாட்களில் நம்மளை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். அவர் நிச்சயமாய் நம்மோடு கூட இருந்து ஆசீர்வதிப்பார். காரணம், நாம் எல்லா நேரத்திலும் அவரோடு கூட இருக்கணும். நம்ம நன்மை கேட்கறதுக்கு மாத்திரம், ஏதாவது பெற்றுக்கொள்வதற்கு மாத்திரம் நம்ம இயேசுவை தேடக்கூடாது. எல்லா நாளும் நாம் இயேசுவை தேட வேண்டும், ஜபிக்க வேண்டும். இந்த வேதத்தின் மூலமாக இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம அவர் வார்த்தையின்படி நம்ம கீழ்ப்படிந்து நம்ம நடக்க வேண்டும். நடக்கும்போது இந்த மகதலேனாள் மரியாளை போல கர்த்தர் நம்மளை என்ன செய்வார், நம்மளை ஆசீர்வதிப்பார். சீசர்கள் என்னதான் பெரிய ஊழியங்களை செய்தார்கள், கர்த்தருடைய மகிமை அப்படியே வெளிப்படுத்தினாங்க. பேதுரு மாதிரி அற்புதங்களை செய்ய முடியாது. ஆனால் முதல்ல பின்மாற்றம் அடையாமல் அவர் இயேசு மரித்தும் இயேசுவை பின்பற்றின ஒரு பெண், தரிசித்த முதல் பெண் யாருன்னா, இயேசுவை தரிசித்த முதல் பெண் இந்த பெண்ணு தான். மற்ற யாருக்கும் அந்த பாக்கியம் இல்லை இல்லையா? எவ்வளோ பெரிய ஊழியங்கள் என்னதான் செஞ்சாலும் உயிர்த்தெழுந்த இயேசுவை முதலே பார்த்த இந்த பெண் தான் அவளை பேர் சொல்லி அழைத்தவர். நம்ம எல்லாம் அப்போ அந்த அளவுக்கு அது வேதம் சொல்லுகிறது. பிதாவினிடத்தில் போவதற்கு முன்பாக ஆண்டவர் முதல்ல அவளுக்கு என்ன செஞ்சார், அதான் ஆண்டவர் சொல்லி தொடாதே அப்படின்னு சொன்னார். அப்போ அந்தளவு ஆசீர்வாதத்தை பெற்ற இந்த பெண் இல்லையா? அப்போ நம்ம இந்த வாலிப நாட்களில் நம்ம ஆண்டரே நமக்கு சாட்சி கொடுக்கணும். இந்த மகன் அவனுக்கு தேவையான கருத்துக்கு மாத்திரம் என்ன கூப்பிடுறதில்லை, ஒவ்வொரு நாளும் என்னை நோக்கி பார்த்து கூப்பிடுகிறான். ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறான், என்னோட கூட பேசுகிறான். ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்தை படிக்கிறான். என்னுடைய இந்த வார்த்தையின்படி நடக்கிறான். இந்த மகனை ஆண்டவர் என்ன செய்வார், அவர் ஆசீர்வதிப்பார். சின்ன சொல்லல, இந்த மனுஷன் இந்த பையன் நம்மக்கிட்ட காரியத்துக்காக தான் கடந்து வரான். மற்ற நேரத்தில் நம்மளுக்கு என்ன செய்ய மாட்டேங்கான், நமக்கு வரமாட்டேங்கான். காரியத்துக்கு மட்டும் நம்மளை பயன்படுத்துகிறான். அப்படி மனிதராகி நாமளே சொல்லும்போது படைத்த தேவன் அவர் ஆசீர்வதிக்கிறவர். அவர் நோக்கி கூப்பிடும்போது நம்மளுக்கு உதவி செய்கிறவர். இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் அவரோடு கூட பேசுகிற ஒரு பிள்ளைகளாக நாம் என்ன செய்யணும், நாம் இருக்கணும். மகதலேனாள் மரியாள் இருந்தால் அவளை ஆசீர்வதித்தார். அதே மாதிரி நம்மளையும் ஆசீர்வதிப்பார். நாம் எல்லாரும் முழங்கால் படிட்டு நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இயேசுவை நோக்கி பார்த்து எப்படி ஒரு பெண், இந்த பெண்ணை குறித்து நம்ம வாசிக்கிறோம். மகதலேனாள் மரியாள் இயேசுவிடத்தில் பெரிய விடுதலை, மாபெரும் விடுதலை பெற்றுக்கொண்டு சரி நான் சுகம் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி போகலை. பெரும்பாடு ஸ்திரியை குறித்து பார்க்கிறோம். வைத்தியர்களால் செலவழித்து இயேசு அற்புதம் செய்த ஒரு பெண். ஆனால் அவள் அங்கே கடந்து வந்தாலுங்கிறது நம்மளுக்கு தெரியல. ஆனால் இந்த மகதலேனாள் மரியாளை குறித்து தான் சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு இடத்திலும் 4 புஸ்தகத்திலும் அவளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, மகதலேனாள் மரியாளை குறித்து. அப்போ எந்த அளவுக்கு இயேசுவை பின்பற்றியிருப்பா, அன்பு அதுதான் காரணம். இயேசுவின் மேலே வைத்த அன்பு. இயேசு நம்மை நேசிக்கிறார், நாம அவரை நேசிக்கிறோமா? அந்த உயிர்த்தெழுந்த இயேசு முதல்ல அவளுக்கு தான் காட்சி அளித்தார். அவளுக்கு முதல்ல இயேசு அவளுக்கு தான் தரிசனமானார். ஒரு பெண்ணுக்கு தான் ஆண்டவர் தரிசனமானார். அப்போ ஒரு பெண்ணு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? நம்ம சாதாரணமாக நினைக்கக்கூடாது, ஜெபிக்கணும். இயேசுவின் இடத்துல ஆண்டவரே, காரியத்துக்காக போகக்கூடாது. இயேசப்பா எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கலாம். ஆனால் அதற்காக மாத்திரம் இயேசு பயன்படுத்தக்கூடாது. எல்லா நாளும் இயேசுவின் இடத்துல இயேசுவோடு கூட பேசணும். ஒவ்வொரு நாளும் நடந்ததை சொல்லுங்கள் இயேசுவின் இடத்துல. இயேசப்பா இன்னைக்கு இது நடந்தது, அது நடந்தது, இந்த மனிதன் இப்படி பேசினாங்க, இந்த இடத்துல எனக்கு உதவி கிடைத்தது, உமக்கு நன்றி. ஒவ்வொரு நாளும் இயேசப்பாவோட பேசுங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நடக்கிற காரியத்தை இயேசப்பா இடத்துல சொல்லுங்கள். மனிதர் இடத்துல சொல்லுகிறோம் நல்லது, ஆனால் இயேசப்பா இடத்துல சொல்லுங்கள். இயேசப்பா இந்த காரியம் நடந்தது, இந்த காரியம் நடந்தது, உங்கள் மனசுக்குள்ளே சொல்லுங்கள். கண்களை மூடி ஏசப்பா இந்த காரியெல்லாம் நடந்துச்சு, இந்த காரியெல்லாம் நடந்தது அப்படின்னு ஒவ்வொரு இயேசுவை அனுதினமும் பேசுகிற ஒரு நண்பனை போல நம்ம இயேசுவை வைத்துக் கொள்வோம். இயேசு நம்மோடு கூட வெளிப்படுவார், எல்லா நேரத்திலும் வெளிப்படுவார். எந்த இடத்துக்கு போனாலும் இயேசப்பா நம்மோட கடந்து வெளிப்படுவார். ஒரு நண்பனை போல நம்ம கூட கடந்து வருவார். நம்மோடு கூட நல்ல வழியை காட்டுவார், நல்ல வழியை போதிப்பார், நல்ல பாதையை நடத்துவார், நல்ல ஆலோசனைகளை கொடுப்பார், நல்ல வழியை காட்டுவார். சில நேரத்தில் நம்மளுக்கு ஆபத்து வரும்போது அந்த ஆபத்து வராத அளவுக்கு ஆண்டவர் நம்மளை பாதுகாத்துக் கொள்வார். அனுதினமும் அவரோட நம்ம நடக்கணும். அதே தான் இந்த மகதலேனாள் மரியாள் செய்தாள். அற்புதம் பெற்றுக்கொண்டு அவர் பின் சென்றால், அவருக்கான ஊழியத்தை செய்தால். வேதம் தெளிவாக சொல்லுகிறது. வேதம் அவளை குறித்து தெளிவாக சொல்லுகிறது.
இயேசுவுக்கு ஊழியம் செய்தால், வேலை செய்தால், அவளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வேலை செய்து கொண்டே வந்தார். எந்த இடத்துல அவர் அநேக இடத்துல பிரயாணம் பண்ணி போனார், நடந்தே போனார். அவருக்கு களைப்பு இருக்கும், தண்ணி எடுத்து கொடுத்திருப்பா, ஆகாரம் வைத்து கொடுத்திருப்பா, அவளுக்கான பணிவிடைகளை செய்து கொண்டே வந்திருப்பாள். நம்மளும் இயேசுவுக்காக ஊழியம் செய்யணும். இயேசு குறித்து மற்றவர்களுக்கு சொல்லணும். இயேசு தான் உன் பாவத்தை மன்னிப்பார். நண்பர்களுக்கு, மற்றவர்களுக்கு, உறவினர்களுக்கு, குடும்பத்துக்கு சொல்லணும். அது பெரிய ஒரு ஊழியம். ஆலயத்தில் நம்ம வேலை செய்யணும், அது ஒரு பெரிய ஊழியம். இயேசு பக்கம் ஊழியம் செய்கிறது தான். அப்படிலாம் நம்ம கடந்து இயேசுவோடு கூட நடக்கும்போது இயேசப்பா நிச்சயம் நம்மளை ஆசீர்வதிப்பார். அவர் கண் நம் மேலே எப்பொழுது இருக்கும். அவர் நம்மை எப்போது நினைத்து கொண்டே இருப்பார். நம்ம நினைத்து நம்மளை ஆசீர்வதிப்பார். காரியத்துக்காக மாத்திரம் இயேசுவை பயன்படுத்தக்கூடாது. எல்லா நாளும் ஒரு நன்மனை போல இயேசுவை வைத்து கொண்டோமானால், இந்த மகதலினான் மரியாதை போல ஆண்டவர் நம்மளுக்கு காட்சி அளித்து ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். சத்தத்தை நம்ம கேட்போம், வேதத்தின் மூலமாய் நம்ம கேட்போம். நல்ல வழியை காட்டி நம்மளை சிறந்திருக்க பண்ணுவார், நம்மளை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். இவள் போய் செய்தி சொல்லுகிறார், இயேசு நான் கண்டேன், இயேசுவை நான் பார்த்தேன், அவர் இந்த இடத்துக்கு வர சொன்னார் அப்படின்னு சொல்லி அவள் சீசர்களுக்கு சொன்னாள். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை அவளுக்கு கொடுத்தா. கர்த்தர் நிச்சயமா நம்மளையும் ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் நம்ம அன்பின் தகப்பனே, ஆண்டவரே இந்த காலை வேளைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நீர் உயிர் தெழுந்த தெய்வம். ஆண்டவரே நீர் மரித்தீர், எனக்காக மரித்தீர், எனக்காக இரத்தம் சிந்தினீர். அந்த இரத்தத்தினால் எனக்கு ஒரு மீட்பை கொடுத்தீர். இந்நாள் வரையிலும் கர்த்தர் என்னை நடத்துகிறீர். உயிர் தெழுந்த இயேசுவின் வல்லமை எனக்குள்ள இருக்கட்டும். என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணட்டும். இந்த மகதலேனான் மரியாள் ஆண்டவரை தொடர்ந்து உம்மை பின்பற்றி கொண்டு வந்தாள். அற்புதத்தை பெற்றுக்கொண்டு நன்றி மறந்து போகலை. நானும் ஆண்டவரை அற்புதத்தை பெற்றுக்கொண்டு உம்மை மறந்து போக மாட்டேன். ஒவ்வொரு நாளும் உம்மை பின்பற்றுவேன், உமக்காக ஊழியம் செய்வேன். ஆண்டவரே கடைசி வரைக்கும் நான் உம்மோடு கூட இருப்பேன். நீங்கள் என்னோடு கூட இருங்க. ஒரு நன்மனை போல நீங்கள் என்னோடு கூட இருந்து நடத்துங்கப்பா. ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, நல்ல வழி எனக்கு காட்டுங்க, போதிங்க, நல்ல ஆலோசனைகளை கொடுத்து என்னை நடத்துங்க. நீங்கள் அப்படி நடத்துகிறதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளை நடத்துங்க. இந்த வார்த்தையின்படி மகதலேனான் மரியாளின் கொள்ள ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த பிள்ளைகளுக்கு தருகிறதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம், எங்களுக்கு தருகிறதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்த. உயிர் தெழுந்த இயேசு எங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. உயிர் தெழுந்த வல்லமை எங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவரே உம்முடைய நாமத்தை சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தும். அனுதினமும் உண்மை நாங்கள் நேசிக்க, அனுதினமும் உண்மை உம்மோடு கூட நாங்கள் நடக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு நீ உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நாம் எல்லாரும் எழும் நின்று சங்கீதம் 103 அதிகாரம் 1 வசனம் முதல் 5 வசனம் வரை நாம் எல்லாரும் விசுவாசத்தோடு அறிக்கை செய்ய போகிறோம். எல்லாம் கரங்களை உயர்த்தி நாம் எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகரணங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்கள்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமணமாய் உன் வயதை திரும்ப வாழ வயது போலாக்குகிறார். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.